ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பருப்பு சட்னி. பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடலாங்க. 1/4 ஸ்பூன் மல்லி போடலாங்க. இது நல்லா பொரிவிட்டுங்க. அப்படியே துவரம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போடலாங்க. அப்படி பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு சட்னி. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பொன்னீரமாக வதங்கிக்கணுங்க. அப்போ தான் மணமாக இருக்குங்க. பொன்னீரமாக வதங்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க. சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சுங்க. மணமாக இருக்குங்க. கிச்சனே மணமாக இருக்குங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு இல்லைங்களா, நல்லா மணமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாங்க, 2 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. நம்ம 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே புளி ஒரு துண்டுங்க. பாருங்க, ஒரு பிட்டு புளி போட்டுட்டேங்க. 2 வரமிளகா, கருவேப்பிலை 2 போட்டுக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகா அல்லது பச்சை மிளகா அவங்கவுங்களுக்கு இஷ்டமானது போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா பொடியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேங்க. 2 வில்ல தேங்காய். இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கின உடனே நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதாங்க. இந்த சின்ன வெங்காயம் ஒரு பச்சை வாசம் இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் கடைசியில் போடுறேங்க, பூண்டும் சின்ன வெங்காயமும். இல்லைன்னா போட்டு வதக்கிடுவோங்க. இந்த பச்சை வாசம் தான் இந்த பருப்பு சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. பருப்பு எல்லாமே ஆறிடுச்சுங்க. மிக்சியில் போட்டுட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மிக்சியில் அடிச்சிட்டு வரேங்க. எப்பயுமே பல்சில் போட்டு அடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிக்கணுங்க. டைரெக்டாக அப்படியே போடக்கூடாதுங்க. எப்படி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம், மறுபடியும் நம்ம அடிச்சுக்கலாங்க. சூப்பராக நான் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க சட்னி. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க அந்த பாசிப்பருப்போட அளவு, கடலப்பருப்போட அளவு, துவரம்பருப்போட அளவு, கொஞ்சம் 4 பல் பூண்டு போட்டிருக்கோம், 4 வெங்காயம் வச்சுருக்கோம், சீரகம் போட்டிருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுடு சுட சாப்பாடு வச்சுட்டு இதை பெசஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.